ஸோ பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வராங்க, அரசாங்கத்தை அமைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களை நீங்களே கொத்தடிமையாக விற்று போகிறதுக்கு சமம் அது. யோசிச்சுக்கோங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே நீங்களே கொண்டு வந்துக்கிற ஒரு சாபம். இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ யாரும் எலெக்ஷனுக்கு பணத்தை வாங்காதீங்க. இட் இஸ் இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா தப்புன்னு சொன்னாலும் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பாவம், இது ஒரு சாபம். அப்படியாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தரமில்லாத காரியத்துக்கு காரணமே இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தரம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா காரணம் என்னென்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் பணத்தை வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க. தரமில்லாத விஷயத்தை கொண்டு வரும்போது நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியும். ஸோ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு பணத்தை வாங்காதீங்க. பணம் வாங்காமல் ஓட்டு போட்டு பாருங்கள். தரமான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருதா இல்லையான்னு நீங்கள் வேணால் இந்த ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். பணத்தை வாங்கி ஓட்டு போட்டு தரமில்லாத விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் உட்காந்து